எல்லாருக்கும் வணக்கங்க. ஆரம்பத்துலேருந்து என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், மாடி தோட்டத்திலே எல்லா மூலிகை செடிகளும் வளர்த்து அதுலேருந்து தான் மகிழ்னி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு 100% இயற்கையான முறையில் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ முடியை கருமையாக்கக்கூடிய மூலிகை செடிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கரிசலாங்கண்ணி, இன்னொன்று கரும்புலா, அதுக்கப்புறம் இந்த அவுரி செடிங்க. இது பேர் நீலி அவுரின்னு சொல்லுவாங்க. இதோட விதைகள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா காஞ்சிட்டுங்க. விதைகள் வந்து தயாராக இருக்குது. நம்ம பிடுங்குற ஸ்டேஜில் விதைகள் வந்து நல்லா காஞ்சி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா கீழே வந்து எல்லா விதைகளும் உதிர்ந்துடும். இலைகள் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதேமாரி இன்னொரு செடியும் இருக்குங்க, கொழிஞ்சி செடி. கொழிஞ்சி வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப அது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு உரமாக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த கொழிஞ்சி செடியை. இதேமாரி இலைகள் மாதிரியே தாங்க இருக்கும். ஆனால் அதோட விதைகள் வந்து சப்பை சப்பையாக இருக்கும். இதோட விதைகள் வந்து உருண்டையாக இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்று, கொழிஞ்சியோட இலைகளை நீங்கள் எந்த பக்கம் பிச்சாலும் வி ஷேப்லேயே பிய்யுங்க, நேராக பிய்யாது. ஆனால் அவுரி செடியோட விதைகள் வந்து நேராக பிஞ்சு வரும். இதுதான் உங்களுக்கு வந்து வித்தியாசம், கொழிஞ்சிக்கும் அவுரிக்கும் உள்ள வித்தியாசம். அவுரின்னு நினச்சி நீங்கள் கொழிஞ்சி இலைகளை வந்து பிடிங்கிட்டு வந்துடக்கூடாதுங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா லேசாக ரோஸ் கலரில் இருந்த மாதிரி இருக்குங்க. இதோட விதைகள் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு. இந்த விதைகள் வந்து ஒரு 30 விதைகள் போட்டால் தாங்க ஒரு 4-5 கன்று முளைக்கும். ரொம்ப அவுரியை வந்து முளைக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அந்த மழைத்துளி விழுற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விதைகள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கையில் கசக்கி நீங்கள் ஜாடியில் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5-6 செடி முளைக்கும், அவ்வளோதாங்க. இதோட பூக்கள் உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். லேசாக ரோஸ் கலரில் இருக்கும். இதுதான் பூக்கள். நல்லா செடி வந்து அடர்ந்து விரிஞ்சு வளருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரிசலாங்கண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. அதேமாரி தாங்க அவுரியை பாருங்கள், கையில் எடுக்கிறது தான் அவுரி. அதுவும் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். முடியை வந்து நமக்கு நிறைய கருமையாக்க கொடுக்கறது இந்த ரெண்டும் தாங்க. இது எல்லாம் போட்டு தான் நம்ம மகிழ்னி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயாராகி சேல்ஸுக்கு வந்துட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.